சார் எக்ஸ்பீரியான ஒயின் சார் விற்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அழுத்தம் கொடுக்குறாங்களா சார்? ஏன்னா ஒயின் வந்து எக்ஸ்பீரி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒயின் எக்ஸ்பீரி ஆகாது சார். ஏன்னா வந்து இன்னைக்கு நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஒயின் வாங்குறேன்னு வச்சுங்க, அது ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வச்சுருந்தா அதுக்கப்புறம் 6000 ரூபாய் 7000 ரூபா கிட்ட போகும். ஒயினோட ரேட் வந்துட்டு காலம் போக போக தான் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்ப எப்படி சார் ஒயின் வந்து எக்ஸ்பீரியானதை விற்க முடியும்? ஒயின், விஸ்கி, பிராண்டி இவையெல்லாம் பழச்சாறிலிருந்து தயாரிக்கப்பட வேண்டிய பானங்கள் இல்லையா? வெறும் கரும்பு மொலாசஸ் மற்றும் கெமிக்கலில் தயாரித்தால் அது உடலுக்கு நல்லதா? நாங்கள் பல முறை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், நீ வர்றதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். அவங்க தான், அந்த குடிமக்கள் தான் உங்கள் அரசை நடத்துகிறார்கள். குறைந்தது ஒரு தரமான மதுவை அவர்களுக்கு வழங்குங்கள். புதுவை அரசுக்கும் பார்த்தோன்னா மேஜர் ரெவென்யூ லிக்கரில் தான். நிறைய டிஸ்டிலரிஸ் வேறு இருக்குங்க. அங்கே போய் பாரு, புதுவையில் பார்ஸ்லாம் போய் பாரு. நான் சொல்கிறது விலை உயர்ந்த பார், இந்த திருட்டு பயல்கள் நடத்தும் பார் இல்லை. அவன் இன்னும் அந்த சிக்கன்காரன் காசு போச்சான்னு தெரில. என்ன சாதாரண மதுக்கூடங்கள் இருக்கு இல்லையா, ஒயின் ஷாப்டா, அங்கே இருக்க அந்த அரசு மதுக்கடைகளோடு இணைந்த ஒயின் ஷாப், அதுவே தரமாக வச்சுருப்பாங்க, ஃபுட்டு நல்லாயிருக்கும். அதை இங்கே பண்ணுங்கன்றேன் நான். ஒன்று, உலகின் புகழ்பெற்ற மதுபானங்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் கிடைக்காது. பாண்டிச்சேரியில் கிடைக்கும், கேரளாவில் கிடைக்கும், ஆந்திராவில் கிடைக்கும். கரெக்டாப்பா? ஏன் சார் இங்கே கிடைக்கிறது இல்லை? ஒரு கேஸுக்கு இவ்வளோ வேணும் எனக்கு. லஞ்சம். அவன் ஏய் உலகம் பூரா விற்கிறதா என்னோடது, நான் என்ன கொடுக்கணும் உனக்கு பட? ஸோ எவன் கொடுக்குறானோ அதை கொடுக்குறாங்க. அதுவாவது பரவாயில்ல. இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு வெளியிட்டிருக்கும் செய்தி எக்ஸ்பைரி உண்டாம் இதுக்கெல்லாம். நான் ஏற்கனவே ஒரு நாள் டிஸ்டிலரியில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன், ரைட்டா? மதுவை தயாரித்து முடித்து அந்த டிஆர்ஓ வந்து கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி கன்சியூமபிள்னு சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் சரக்கு வெளியில் போகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதில் எக்ஸ்பைரி ஆகுது. அண்டு இந்த கியூஆர் கோடு முறையில் சாஃப்ட்வேர் கொண்டு வரப்பட்டதுன்னு நான் கூட பாராட்டி பேசியிருந்தேன் அல்லவா? அதற்கு ஒரு வருடம் முன்னதாக ஒரு சில மது வகைகள் விற்பனையே ஆகாது. இப்போ ஒரு பியர்னா ஒரு 5-6 பிராண்டு இருக்கும், விஸ்கி பிராண்டுனா சில பிராண்ட் இருக்கும். புதுசாக கொண்டு வருவாங்க. அதுவும் என்னென்னா இந்த 150 ரூபாய் பாப்பா, 150 ரூபா போட்டு ஓடிடும், ஓகேவா? எது வேணாலும் கிடைச்சா வாங்கிட்டு போயிடுவாங்க. நீ இந்த ஹாஃபு ஃபுல்லு அப்படின்லாம் போகும்போது கொஞ்சம் விலை அதிகமாக வாங்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. இது மாதிரி இவங்க புதுசாக, அதுக்கு தான் லஞ்சம் ஒரு கேஸுக்கு. இவங்க வந்து புதுசாக என்னது பிளாக் டைமண்ட், வேற என்னப்பா, காப்பர், அப்புறம் வீரன் ஒன்று வந்துச்சு இல்லை, வீரன், இப்படிலாம் அறிமுகப்படுத்தும் போது அது பெரிய லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்க பாட்டில்ஸ் விற்பனை ஆகாது. இந்த மாதிரி அது தேங்கி நின்ன உடனே என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே டாஸ்மாக்கு 1 வருஷம் கழித்து அந்த சரக்கை வந்து கடைக்கு அனுப்புது. கடைங்கள்ல சார் இதெல்லாம் விற்காது சார் அப்படின்னு விற்காம தேங்கி நிற்கிது சார்னு சொன்னேன். சரி குடியா வேற அனுப்புறோன்னு சொல்லிட்டு வாங்கி குடோனுக்கு போயிடுச்சுப்பா. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி குடோனுக்கு போன சரக்கு இப்போ திருப்பி அனுப்பி பொங்கலுக்கு எல்லாம் வேகமாக குடிப்பாங்க, வித்துருட்டாங்க. போயிடாதப்பா கடைக்கு.